பிளஸ் இந்த வார செய்திகள். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகின. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியானது. தமிழ்நாட்டில் திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சியை இழந்தன. பாண்டிச்சேரி மற்றும் அஸ்ஸாமில் பாஜக கூட்டணி ஆட்சி தொடர்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றியது. 234 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் 108 இடங்களை கைப்பற்றினார். ஆட்சியில் இருந்த திமுக 2ஆம் இடத்திற்கும், எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டது. ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காள முதல்வர்கள் தேர்தலில் தோல்வியடைந்தது அரசியல் கட்சிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் மற்றும் மேற்கு வங்காள முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி ஆகியோர் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர். திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சியை இழந்தது மட்டுமில்லாமல் தலைவர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. 8.27 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் அறிவித்தபடி தாமதமின்றி மே 8ஆம் தேதி வெளியானது. தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு, சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதல் 3 இடங்களை பெற்றுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. புள்ளிப்பட்டியலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலிடத்திற்கு முன்னேறியது. 70 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் 50 போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளன. புள்ளிப்பட்டியலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முதலிடத்திலும், பஞ்சாப் கிங்ஸ் அணி 2வது இடத்திலும் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது இடத்திலும், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் கடைசி இடத்திலும் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.